ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குக்கர்லேயே பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ஒரு சாம்பார். பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு கமன்னு குக்கரை தொட்டா வீடே மணக்குங்க. அந்தளவுக்கு சும்மா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக இந்த சாம்பார் வச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் குக்கர் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி ஊற வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துட்றேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு, சின்ன தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் அப்படியே கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ நான் மறுபடியும் இன்னொரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 வெந்தயம், இதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், அரை பெரிய வெங்காயம் இதை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் இப்படி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இப்போது நான் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 கத்திரிக்காய், அப்புறம் அரை மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அப்புறம் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போ இதில் நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கம்மியாக ஊற்றுக்கேன். ஏன்னா நம்ம மாங்காய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக நான் புளி சேர்த்துறேன். இப்போ நம்ம அந்த கடைஞ்ச பருப்பு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நான் கொஞ்சமாக குக்கரை அலசிட்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் திக்னஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு குக்கரை மூடிக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கரை திறக்கும் போது சும்மா கமன்னு வாசடிக்குதுங்க. பாருங்கள் காயும் குழையில நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நம்ம புளி அப்போ ஊற்றின இல்லைங்களா, அதனால். இப்போ இதில் நான் கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு இறக்கிட்டேன். சும்மா கமன்னு சாதத்துக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.